பிக்பாஸ் கிச்சன். இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறாங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய 300 கிராம் மேங்கோ நல்லா பழுத்ததுங்க, ஸ்வீட்டாக இருக்கிற மேங்கோ வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் வந்து மில்க் பவுட்ருங்க, பால் பவுடர். மில்க் மெய்டு வந்து 200 கிராம். அமுல் விப்பிங் க்ரீமும் வந்து அரௌண்டு 250 கிராமுங்க. விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் எடுத்து பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 1/2 அன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. பீட் பண்ணுறதுக்கு பீட்டர் எடுத்துட்டேன். மேங்கோ வந்து தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோங்க. தண்ணி ஊற்றாத அரைக்கணுங்க. அரைச்சி எடுத்துட்டேங்க. இது ஒரு ஓரமாக வச்சுருவாங்க, இருக்கட்டு. நம்ம பீட் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீமை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோங்க. எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு பீட் எடுத்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணுங்க. நீங்கள் நல்லா பீட் பண்ணி க்ரீம் வந்து இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணுங்க. நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சுங்க. அதனால் பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக வந்து பால் பவுட்ரு வந்து சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா பால் பவுட்ரு வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்பூன் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள். நான் அப்படியே பீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மில்க் மெய்டு ஃபுல்லாக சேர்த்திக்கலாங்க. இது 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு 5 மினிட்ஸும் வந்து பீட் பண்ண நம்மளுக்கு க்ரீம் வந்து நல்லா கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை வந்து சேர்த்திக்கலாங்க. மாம்பழத்தையும் வந்து 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க, லைட் எல்லோ கலராக மாறிடுங்க. நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் கலரெல்லாம் எதுவும் நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. மில்க் மெய்டில் இருக்கிற ஸ்வீட்டே போதுங்க, அதுவே நல்லா இருக்குங்க. மேங்கோவோட ஸ்வீட்டு, மில்க் மெய்டோட ஸ்வீட்டு, இந்த ரெண்டும் தாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சுகரெல்லாம் எதுவும் சேர்த்திக்க போகிறது இல்லைங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து எடுத்து ஃபில் பண்ணணுங்க. இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிவிட்டுங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 8 மணி நேரம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிருக்குங்க.
நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.